ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம டாட் டாவிட் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரா ஸ்ட்ரிங்னா என்ன, ஸோ எதுக்காக அதை நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே நார்மல் ஸ்ட்ரிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நார்மல் ஸ்ட்ரிங்னா என்னது, ஒரு ரெண்டு கொட்டேஷன் மார்க் உள்ளக்க நம்ம என்ன எழுதியிருந்தாலுமே அது ஸ்ட்ரிங் தான். ஸோ மோஸ்ட்லி அது வேர்ட்ஸாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம நம்பர்ஸை கூட போட்டு ஸ்ட்ரிங்கில் போட்டு உள்ளக்க வச்சுக்கலாம். ஸோ எதுக்காக நம்ம ரா ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்குது, அதை எதுக்காக நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் அதிகமாக பயன்படுத்த போகிறோம், ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளக்க போகலாம். நம்மளுக்கு ரா ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த பேக்ஸ்லாஷ் நம்ம எதுக்காக நார்மல் ஸ்ட்ரிங்கில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பேக்ஸ்லாஷ் போட்டு ஒரு எண்ணுன்னு போட்டால் எண்ணுக்கு அப்புறம் நம்ம என்ன ஸ்ட்ரிங்கில் இருக்கோ அது அடுத்த லைனில் தான் பிரிண்ட் ஆகும். அதுமாதிரி பேக்ஸ்லாஷ் போட்டு ஒரு டீன் போட்டிருந்தா இதுக்கு அப்புறம் இருக்கிற வார்த்தைக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தைக்கும் நிறைய ஸ்பேஸ் இடையில கொடுத்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஸ்ட்ரிங்கில் வெறும் பேக்ஸ்லாஷ் ஒன் டைம் மட்டும் போட்டிருந்தோன்னா அது அவுட்புட்டில் வரவே வராது. அதேமாரி பேக்ஸ்லாஷ் அப்படி நம்மளுக்கு அவுட்புட்டில் வேணால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒன்றுக்கு 2 வாட்டி பேக்ஸ்லாஷ் போட்டால் தான் ஒரு பேக்ஸ்லாஷ் நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும். இந்த மாதிரிலாம் பேக்ஸ்லாஷஸ்க்கு ஒரு எஸ்கேப் ஸ்பெஷல் கேரக்டருங்கிற ஒரு இது இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்லாம் பேக்ஸ்லாஷஸ் நார்மல் ஸ்ட்ரிங்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் நமக்கு வேண்டாம். நம்மளுக்கு பேக்ஸ்லாஷ் நான் இப்படி போட்டு என்னன்னு போடுறேன்னா எனக்கு பேக்ஸ்லாஷ் என்னாவே பிரிண்ட் ஆகணும் அவுட்புட்டில். இல்லை நான் பேக்ஸ்லாஷ் டீன்னு போடுறேன்னா எனக்கு பேக்ஸ்லாஷ் டீயாக பிரிண்ட் ஆகணும். எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் நடுவில் இருக்கக்கூடாது, டேப் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது நம்ம நினச்சோன்னா நம்ம அதுக்கு நம்ம ரா ஸ்ட்ரிங் பயன்படுத்துகிறோம். ரா ஸ்ட்ரிங்னா ஒன்றுமே இல்லை, அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஆர்ங்கிற ஒரு லெட்டர் மட்டும் நம்ம நம்ம ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி நம்ம டைப் பண்ண வேண்டியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இது அப்படி லிட்ரல் என்ன நம்ம எழுதியிருக்கோமோ, என்ன நம்ம ஆர்ன்னு போட்டு இப்போ ஸ்ட்ரிங்கில் டைப் பண்ணியிருக்கோமோ அது அப்படியே வரும். வேறு எந்த சேஞ்சஸுமே நான் அதில் நடக்காது. நம்ம இதை கூகுள் கொலாபில் டீட்டெயில்டாக செஞ்சு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நம்ம பேக்ஸ்லாஷ்னால ரெகுலர் ஸ்ட்ரிங்கில் நார்மலாக ஸ்ட்ரிங்கில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம எதுக்காக ரா ஸ்ட்ரிங் நம்ம நார்மல் ஸ்ட்ரிங் போல் ரா ஸ்ட்ரிங் வாரோம் அப்படிங்கிறதையும் நம்ம கோட் மூலமாக பார்ப்போம். இப்போ நான் ஒரு ரெகுலர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு இது க்ரியேட் பண்ணி அதில் ஹலோ பேக்ஸ்லாஷ் என் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, பேக்ஸ்லாஷ் என் வேர்ல்டு. அப்போது இதுக்கு அப்புறத்தில் இருக்கிறது எனக்கு நியூ லைனில் பிரிண்ட் ஆகும். ஏன்னா பேக்ஸ்லாஷ் என்னுங்கிறது ஒரு நியூ லைன் கேரக்டராக பைத்தான் இன்டர்பிரட் பண்ணி அது அடுத்த லைனில் காமிக்கும். நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு பெரிய பேராகிராஃப் இது பண்ணுறோம், எனக்கு அடுத்த லைனில் இதாக வரணும் அப்படின்னா பேக்ஸ்லாஷ் என் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ அடுத்தது அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். டேப் கேரக்டரில் பேக்ஸ்லாஷ் டி என்ன பண்ணுது, நார்மலாக இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் நம்மளுக்கு காமிக்குது. எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் டேப் ஸ்பேஸ் கொடுக்கும். நான் இதில் ஸ்பேஸே கொடுக்கல, ஹலோ பேக்ஸ்லாஷ் டி வேர்ல்டுன்னு தான் டைப் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் இந்த டேப் ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணும்போது இந்த பேக்ஸ்லாஷ் டி பைத்தான் எப்படி இன்டர்பிரட் பண்ணியிருக்குன்னா ஹலோ அண்ட் வேர்ல்டுக்கு நடுவில் டேப் ஸ்பேஸ் கொடுக்குது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து இங்கே பாருங்க, இது மட்டுமல்ல, பேக்ஸ்லாஷ் போட்டு என் போட்டால் நியூ லைனில் பிரிண்ட் ஆகிறது மட்டுமல்ல, பேக்ஸ்லாஷ் போட்டு டி போட்டால் டேப் ஸ்பேஸ் கொடுக்கறது மட்டுமல்ல, பேக்ஸ்லாஷ்க்கு இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. இப்போ இதில் பாருங்களேன், இதில் பேக்ஸ்லாஷ் ஸ்ட்ரிங் சொல்லி போட்டு திஸ் இஸ் பேக்ஸ்லாஷ், எனக்கு இதுதான் பேக்ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லி காமிக்கிற மாதிரி ஒரு பேக்ஸ்லாஷை நான் போட்டிருக்கேன். ஸோ நான் இதை இப்போ நான் ரன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எரர் காமிக்கி. என்ன எரர் காமிக்கினா அன்டெர்மினேட்டட் ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அன்டெர்மினேட்டட் ஸ்ட்ரிங் லெட்டர்னா நீ எனக்கு கரெக்டாக ஸ்ட்ரிங் போட்டு முடிக்கலை அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ அது சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிங் போட்டுருவோமே, எரரில் நீ ஸ்ட்ரிங் போட்டு முடிக்கலான்னு சொல்லியிருக்கு, ஒழுங்காக டெர்மினேட் பண்ணி முடிக்கலான்னு போட்டிருக்கு. நம்மளும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரிங் போட்டாச்சு.
இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு எரரே இல்லாமல் ரன் ஆயிடுச்சு. திரும்ப நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்களேன், நம்ம வந்து ரன் பண்ணியிருக்கோம். இது நம்ம என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணியிருக்கோமோ அது நம்மளுக்கு அவுட்புட்டாக வரல. இதில் என்ன போட்டிருக்கேன், திஸ் இஸ் பேக் ஸ்லாஷ் அப்படின்னு போட்டு ஒரு பேக் ஸ்லாஷ் போட்டு ரெண்டு கொட்டேஷன், ஏன்னா ஒரு கொட்டேஷன் போட்டால் எரர் வருதுன்னு சொல்லி 2 கொட்டேஷன் போட்டிருக்கேன். இங்கே பாருங்களேன், திஸ் இஸ் பேக் ஸ்லாஷ்ன்னு போட்டு எனக்கு வந்து பேக் ஸ்லாஷே இல்லாமல் வெறும் இந்த கொட்டேஷன் மட்டும் வந்திருக்கு. இது வந்து ஒரு பேக் ஸ்லாஷில் நார்மல் ஸ்ட்ரிங்கில் உள்ள ஒரு கேரக்டர். பேக் ஸ்லாஷ் வந்து ஒரு நேரம் போட்டால் அது வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகாது. 1க்கு 2 வாட்டி போடணும் பேக் ஸ்லாஷ் போடணும்னா. இப்போ நான் இன்னொரு வாட்டி போடுறேன், அந்த ஸ்ட்ரிங்கை எடுத்துகிட்டு பேக் ஸ்லாஷ் இன்னொரு வாட்டி போட்டு நான் அதே கோடை நான் ரன் பண்ணுறேன். எரரே இல்லாமல் ரன் ஆகிட்டு நம்ம இங்கே திரும்ப ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ தான் வருது திஸ் இஸ் பேக் ஸ்லாஷ் அப்படின்னு போட்டு ஒரு பேக் ஸ்லாஷ் வருது. அப்போது எனக்கு அவுட்புட்டில் ஒரு பேக் ஸ்லாஷ் வரணும்னா நான் வந்து அது எனக்கு இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து 2 பேக் ஸ்லாஷாக இருந்தால் தான், என்னுடைய டெக்ஸ்ட்டில் வந்து 2 பேக் ஸ்லாஷாக இருந்தால் தான் என்னால் ஒரு பேக் ஸ்லாஷை வந்து கொண்டுட்டு வர முடியும். இது வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரிங்கில் உள்ள ஒரு கேரக்டர், பேக் ஸ்லாஷோடைய கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் கோட்டில் பாருங்களேன், சிங்கிள் கோட் ஸ்ட்ரிங் போட்டு நான் இட்ஸ் அ சன்னி டே அப்படின்னு போட்டிருக்கேன். இட்ஸ் அ சன்னி டேன்னு போட்டிருக்கேன்னா இங்கே ஒரு ஸ்ட்ரிங் போட்டிருக்கேன், இங்கே ஒரு கொட்டேஷன் போட்டிருக்கேன், இங்கே ஒரு கொட்டேஷன் போட்டிருக்கேன், நடுவுலையும் ஒரு கொட்டேஷன் போட்டிருக்கேன். ஆனால் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா நடுவில் ஒரு கொட்டேஷன் போடுறதா இருந்தால் நம்ம நார்மல் ஸ்ட்ரிங்கில் வந்து இங்கே வெளியே வந்து டபுள் கொட்டேஷன் வந்து போடுவோம். போட்டால் தான் நடுவில் உள்ள கொட்டேஷன் வந்து பிரிண்ட் ஆகும், இட்ஸ் அ சன்னி டே வித்தவுட் சிங்கிள் கோட் அப்படின்னு. ஆனால் நம்ம வந்து இப்படி டபுள் கொட்டேஷன் தான் போடணும் அவசியம் கிடையாது. நம்மளுக்கு பேக் ஸ்லாஷ் இருக்கிறதுனால வெளியே இங்கே ஒரு சிங்கிள் கொட்டேஷன், இங்கே ஒரு சிங்கிள் கொட்டேஷன் போட்டு இட்டுக்கு அப்புறம் ஒரு பேக் ஸ்லாஷ் போட்டு இங்கே ஒரு கொட்டேஷன் போட்டாலே போதும். இது வந்து என்னென்னா அந்த பேக் ஸ்லாஷை பிரிண்ட் பண்ணாமல் அதுக்கு அடுத்து இருக்கிற கொட்டேஷனை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். இது வந்து ஒரு பேக் ஸ்லாஷோடைய கேரக்டர். பேக் ஸ்லாஷை பிரிண்ட் பண்ணாமல் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கொட்டேஷன் மார்க்கை வந்து பிரிண்ட் பண்ணுறதும் பேக் ஸ்லாஷோடைய கேரக்டர். அது அப்படியே அழகாக வந்து பிரிண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி டபுள் கொட்டேஷனுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இப்போ வந்து ஹீ செட் ஹலோ வேர்ல்டு, அவன் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு சொன்னான் அப்படிங்கிறத ஹலோ வேர்ல்டை வந்து அவன் சொன்னாங்கிறத நம்ம வந்து அப்படி மிகைப்படுத்தி காமிக்கிறதுக்காக நம்ம வந்து கொட்டேஷன் மார்க் போடணும்னு நம்ம நினைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹீ செட் அப்படின்னு போட்டு நம்ம நார்மலாக இந்த பேக் ஸ்லாஷ் இல்லாமல் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ பேக் ஸ்லாஷ் போட்டு இங்கே ஒரு கொட்டேஷன், அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு கொட்டேஷன் போட்டு அப்புறம் இங்கே இந்த ஸ்ட்ரிங்கை முடிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் ஒரு கொட்டேஷன் நம்ம வந்து போட்டு பிரிண்ட் பண்ணோம்னா கரெக்டாக நம்மளுக்கு ஹீ செட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கொட்டேஷனோட போடுறோம். இதில் வந்து நம்ம போட்டிருந்த பேக் ஸ்லாஷ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கா, பிரிண்ட் ஆகலை. இதில் போட்டிருக்க பேக் ஸ்லாஷ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கா, பிரிண்ட் ஆகலை. ஆனால் என்ன பண்ணியிருக்கு, இந்த கொட்டேஷன் மார்க்கை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. பேக் ஸ்லாஷ் வந்து எஸ்கேப் த டபுள் கோட்ஸ் இன்சைட் த ஸ்ட்ரிங். அந்த டபுள் கோட்ஸை வந்து எஸ்கேப் பண்ணி பேக் ஸ்லாஷ் வந்து எஸ்கேப் பண்ணி அதை வந்து இதுலேருந்து இது வரைக்கும் சொல்லி பிரிண்ட் பண்ணாமல் இதுலேருந்து இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணாமல் முழுசையும் ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணி இந்த கொட்டேஷனையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதை தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேக் ஸ்லாஷ்க்குன்னு சொல்லி ஒரு நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. நம்ம இப்போ பார்த்த எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் பேக் ஸ்லாஷ்க்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எனக்கு வேண்டாம், அப்படியே ராவா நான் இதில் என்ன போட்டிருக்கணும் எனக்கு அது அப்படியே வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ரா ஸ்ட்ரிங் வந்து பயன்படுத்துகிறோம். ரா ஸ்ட்ரிங்னா ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். ஆறுங்கிற வேர்டை நம்ம ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி போடுறோம், அவ்வளோதான். நம்ம ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி ஒரு ஆறுங்கிற ஒரு லெட்டரை, வேர்டுன்னு சொல்லிட்டேன், லெட்டர், அந்த லெட்டரை நம்ம வந்து ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி போட்டிருந்தோம்னா நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஒரு பேக் ஸ்லாஷ் போட்டாலும் நம்மளுக்கு வரும், 2 பேக் ஸ்லாஷ்னா 2 பேக் ஸ்லாஷாக வரும். இது வந்து ஆக்சுவலாக என்னது, பேக் ஸ்லாஷ் ஏன்னா இந்த வேர்ல்டை வந்து அடுத்த லைனில் அது வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கணும் நார்மல் ஸ்ட்ரிங்னா, ரெகுலர் ஸ்ட்ரிங்கில். ஆனால் நம்மளுக்கு வந்து ரா ஸ்ட்ரிங் ஆறுங்கிற லெட்டரை நம்ம பயன்படுத்தினதுனால அது அப்படியே வந்து நம்மளுக்கு எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு, நம்ம என்ன ஸ்ட்ரிங்கு கொட்டேஷன் மார்க் உலக போட்டிருக்கோமோ அதை அப்படியே நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம வந்து ரா ஸ்ட்ரிங்கை வந்து பயன்படுத்துகிறோம். இனிமேல் இதை வந்து நம்ம வந்து எதுக்காக ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்னங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாட் இஸ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்? ஸோ எதுக்காக நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷனை பார்க்க போகிறோம்னா, எதற்காக ரா ஸ்ட்ரிங்கை நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் அதிகமாக பயன்படுத்துகிறோம், இதுதான் வந்து இன்டர்வியூவர் நம்மளுக்கு இப்போ வைக்க போகிற கேள்வி. அப்போ எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்னா முதல்ல நம்மளுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரா ஸ்ட்ரிங்கை நம்ம எதுக்காக இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னொடனே நீங்கள் வந்து நார்மலாக ரெகுலராக நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பிரஷன் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க. வாங்க பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம். ஓகே, ரெகுலர் எக்ஸ்பிரஷனுங்கிறது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து அப்ரிவேஷன் வந்து எப்படின்னா ஆர்இஜிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஆர்இஜிஎக்ஸ்பி, அதாவது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி அப்ரிவேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்னன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தட் டிஃபைன்ஸ் அ சர்ச் பேட்டர்ன். என்னங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்தோம்னா பார்த்துட்டு இங்கே வந்தோன்னா இந்த லைனுக்கான மீனிங் வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள். இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், இதான் புக்கு. ஓகேங்களா, இந்த புக்கில் நிறைய ஃபோன் நம்பர் இருக்குது. ஓகேங்களா, நம்ம டாஸ்க் என்னென்னா ஃபோன் நம்பரெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபோன் நம்பரெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு வந்து மைண்டில் வந்து ஒரு செட்டப் இருக்கும். ஃபோன் நம்பர்னால் எப்படி இருக்கும்? ஃபோன் நம்பர்னால் 10 நம்பராக இருக்கும், 10 நம்பராக இருக்கும், இல்லாட்டி எல்லாமே நம்பர்ஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 10 நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர்னா ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் இருக்கிறது ஃபோன் நம்பர் எப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு கேரக்டர்ஸ், ஃபோன் நம்பர்லாம் இப்படிலாம் இருக்கும், ஃபோன் நம்பர்ஸுடைய கேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து அந்த அந்த புக்கில் வந்து நம்ம கண்டுபிடிக்கும் பார்த்தீங்களா, அதை தான் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தேடுறதுக்கு நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்து எதன் அடிப்படையில் நம்ம தேட போகிறோம் அப்படிங்கிறத சொல்லுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன். முந்தின ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இப்போ புரியும். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தட் டிஃபைன்ஸ் அ சர்ச் பேட்டர்ன். ஒரு இதை நம்ம தேடுறதுக்கு முன்னாடி நம்ம எதை வச்சு நம்ம எப்படி தேட போகிறோம் அப்படிங்கிறத சொல்லுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து 10 நம்பரில் இருக்கும், அது மேலே நம்பராக இருக்கும், அப்புறம் ஃபோன் நம்பர்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் அது வர்ற நம்பர்ஸ்லாம் வந்து ஃபோன் நம்பராக இருக்கும் அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து ஒரு பேட்டர்ன், ஒரு இது தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இதை வந்து நம்ம இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதா வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்னா மேட்ச் பண்ணி பார்ப்போம். மேட்ச்னா நம்மகிட்ட வந்து இந்த சைடு இப்போ இந்த பக்கத்தில் வந்து ஒரு வார்த்தை இருக்குது, ஸோ லவ்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஸோ அந்த பக்கத்துலையும் இருக்கா, ரெண்டு பக்கமும் இருக்குது, எல்லா பக்கத்துலையுமே லவ்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது, இப்படி மேட்ச் பண்ணி பார்க்குறதுக்கு. இல்லாட்டி ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம அந்த வந்து லார்ஜர் பாடிஸ் ஆஃப் டெக்ஸ்ட் ஒரு பெரிய பேராகிராஃபில் நம்ம தேடி பார்க்குறதுக்கு, இல்லாட்டி இருக்கிற வார்த்தையை நம்ம மாற்றுறதுக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனா நம்மள வந்து அந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் நமக்கு வந்து நீ இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மைண்டில் ஒரு அஸ்யூம்ஷன் பண்ணிப்போம்ல, அதை நம்ம கொடுத்து நம்ம மாற்றுறது தான் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ இதெல்லாம் வந்து பயன்படுது. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். என்னென்னா டெக்ஸ்டில் உள்ள பேட்டர்னை வந்து அது கண்டுபிடிச்சு அதை வச்சு வந்து இது வந்து செயல்படுது. ஸோ இதுதான் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ரெகுலர் எக்ஸ்பிரஷனை நம்ம வந்து பைத்தானில் நம்ம எப்படின்னு பார்ப்போம். ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு பில்ட்இன் மாடியூல் இருக்குது, அது வந்து ஆர்இ மாடியூல். ஸோ இந்த மாடியூலை நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாடியூலில் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அண்ட் எல்லாமே வந்து அவங்க வந்து இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பாருங்களேன், இந்த கோடை பாருங்கள். ஒரு சிம்பிளாக ஒரு வேர்டை நம்ம எப்படி மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, பேட்டர்னை இதுதான் வந்து பேட்டர்ன். ஸோ எனக்கு வந்து என்னுடைய டெக்ஸ்ட்டில் வந்து ஹலோ அப்படிங்கிற வேர்டு இருக்கா, ஹலோன்னு இருக்கும். ஸோ இதுதான் இப்போ வந்து நான் வந்து 10 ஃபோன் நம்பரை கண்டுபிடிக்கணும் ஒரு புக்கில்னு சொல்லி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் பார்த்தீங்களா, அதேமாரி ஹலோங்கிறது இருக்கா அப்படின்னா இது எப்படி இருக்கும், ஹலோ எப்படி இருக்கும், HELLO அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதுதான், வேற ஒன்றுமே இல்லை, HELLO இருக்கா அப்படின்னு. இப்போ டெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து சின்னது 2 வேர்டு தான். நம்மளுக்கு நார்மலாக ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது பெரிய பெரிய பேராகிராஃபு, பெரிய புக்கு, லார்ஜர் பாடிஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம வந்து தேடுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு போட்டுருங்க, இதில் வந்து ஹலோ இருக்கா, நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருது ஹலோ இருக்குன்னு. ஸோ ஆனால் பைத்தான் வந்து கரெக்டாக எப்படி நம்ம கண்டுபிடிக்கா எப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் வந்து ஆர்இங்கிறது என்னது, மாடியூல், நம்ம இம்போர்ட் பண்ண மாடியூல்.
அதில் வந்து சர்ச்னா நம்ம தேட போகிறோம். என்னது தேட போகிறோம்னா இந்த பேட்டர்ன் ஹலோன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இருந்துச்சுன்னா இஃப் மேட்ச் ஆனுச்சுன்னா மேட்ச் ஃபவுண்டு, இல்லையா நோ மேட்ச் ஃபவுண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ வந்து ஹலோங்கிற வேர்டு வந்து இதில் இருக்குது, அதனால வந்து மேட்ச் ஃபவுண்டுன்னு சொல்லி வந்துடுச்சு. இப்போ இதிலே பாருங்களேன், நான் வந்து ஸ்மால் ஹெச்சுக்கு பதிலாக கேபிட்டல் ஹெச் வந்து போடுறேன். கேபிட்டல் ஹெச் போட்டு நான் ரன் பண்ணி பார்க்கேன். ஓகே, நான் வந்து இது முதல்ல ரன் பண்ணிட்டு ரன் பண்ணோம். ஆர்இ மாடியூல் வந்து ரன் பண்ணாமலே நான் வந்து ரன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஆர்இ மாடியூல் வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் ரன் பண்ணுறேங்களா பாருங்க, கேபிட்டல் ஹெச் போட்டோம்னா நோ மேட்ச் ஃபவுண்டு. இது வந்து கொஞ்சம் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ நமக்கு ஸ்மால் லெட்டரில் வேர்டு கண்டுபிடிக்கணும், நம்ம ஸ்மால் லெட்டர்லேயே தான் போட்டு தேடணும். ஸோ பேட்டர்ன் சொல்லி நம்ம வந்து ஒரு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம போட்டிருக்கோம். அது வந்து இருக்காங்கிற பார்க்கறதுக்காக நம்ம இந்த டெக்ஸ்ட்டு எங்கே இருக்கோ அந்த என்டையர் டெக்ஸ்ட்டையுமே நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சர்ச் ஆர்இ மாடியூலில் இருக்கிற சர்ச்சுங்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தி நம்ம பேட்டர்ன் என்ன இதோ அது வந்து எங்கே இருக்கா இல்லையா, இருந்துச்சுன்னா மேட்ச் ஃபவுண்டு, இல்லாட்டி நோ மேட்ச் ஃபவுண்டுன்னு சொல்லி ஒரு சிம்பிளாக ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் வேர்டை வச்சு நம்ம பார்த்துருக்கோம். இதே வந்து நம்ம வந்து டிஜிட் மெட்டா கேரக்டர் டிஜிட்டை வச்சு நம்ம பார்க்க முடியும். ஸோ டிஜிட் வந்து என்னென்னா பேட்டர்ன் 2 பேக்ஸ்லாஷ் போட்டிருக்கேன். எதுக்காக 2 பேக்ஸ்லாஷ் போட்டிருக்கேன்? ஒரு பேக்ஸ்லாஷ் மட்டும் போட்டிருந்தா ஸ்ட்ரிங்கு வந்து அதை வந்து கண்டுக்கிடாது, எஸ்கேப் கேரக்டராக இருக்கும். ஸோ வந்து 2 பேக்ஸ்லாஷ் போட்டால் தான் ஒரு பேக்ஸ்லாஷ் இருக்கும். இப்போ நான் வந்து 2 பேக்ஸ்லாஷ் பதிலாக ஒரே பேக்ஸ்லாஷ் போடணும்னா நான் வந்து ராஸ்ட்ரிங் பயன்படுத்தணும். ஸோ நம்ம அதை அடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்களேன், எனக்கு வந்து பேக்ஸ்லாஷ் டி ப்ளஸ் டிங்கிறது வந்து டிஜிட்டை குறிக்குது, நம்பர்ஸை குறிக்குது. ஸோ ப்ளஸ்ஸுங்கிறது 1 ஆர் மோர், ஒரு நம்பரோ இல்லாட்டி 2-3 நம்பரோ 2-3 எவ்வளோ நம்பரோ அப்படி இருக்கிறத நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ என்னுடைய டெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி நான் வந்து கொடுக்கேன். மை ஃபோன் நம்பர்ஸ்ன்னு சொல்லி 1 2 3 4 5 6 7 8 9 0 அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் உள்ள ஒரு டெக்ஸ்ட்டை நான் கொடுத்துட்டு மேட்ச் ஆகுதா ஃபைண்ட் ஆல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், ஏன்னா இருக்கிற எல்லா டிஜிட்டையும் டி ப்ளஸ் இருக்க எல்லா டிஜிட்டையும் கண்டுபிடிக்கணும். இந்த பேட்டர்னை கொடுக்கும், பேட்டர்ன் கமா டெக்ஸ்ட், நம்ம என்ன டெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஆர்இ மாடியூல் உள்ள ஃபைண்ட் ஆல் ஃபங்க்ஷனை வந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து அழகாக கண்டுபிடிச்சிரு ஃபவுண்ட் டிஜிட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 0 அப்படிங்கிற இந்த டிஜிட்டாக நம்பர்ஸை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சிருது. இதில் வந்து மை ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான கரெக்டான டிஜிட்டை மட்டும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுத்துருது. ஸோ இது வந்து நம்பர்ஸில் உள்ள ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எல்லாருக்குமே வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படிங்கிறது ஓரளவு ஒரு ஐடியா இருக்குது. ரெகுலர் எக்ஸ்பிரஷனை பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ், பேட்டர்ன் மேட்சிங் பற்றி நான் இன்னும் அப்கமிங் நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து உடனே போடுவேன், எல்லாத்தையுமே பாருங்கள். இதுக்கு முன்னாடி பேட்டர்ன் மேட்சிங் பற்றி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன், அதையும் பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ தான் மெயினான கேள்வி, எதற்காக ராஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் பயன்படுத்துகிறோம்? மெயினான ரீசன் நம்ம முதல்ல பார்த்தது தான், பேக்ஸ்லாஷ் வந்து ஒரு பேக்ஸ்லாஷ்க்கு பதிலாக நம்ம வந்து 2 பேக்ஸ்லாஷ் வந்து பயன்படுத்தணும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேக்ஸ்லாஷ் வந்து டெக்ஸ்ட்டில் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம கொடுக்க வேண்டிய ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் 1க்கு பதிலாக 2 பேக்ஸ்லாஷ் கொடுத்தா தான் அது ஒரு பேக்ஸ்லாஷ் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு கன்ஃபியூஷன். இப்போ வந்து நம்மளுக்கு 2 பேக்ஸ்லாஷ் இருக்கிற டெக்ஸ்ட்டை கண்டுபிடிக்கணும் ஒரு பெரிய பேராகிராஃப்லனா, நம்ம 3 பேக்ஸ்லாஷ் வந்து கொடுத்து இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குங்கிற காரணத்துக்காக தான் வந்து நம்ம வந்து ராஸ்ட்ரிங்கை வந்து அடிக்கடி அதிகமாக நம்ம வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் நம்ம வந்து ராஸ்ட்ரிங்கை மெயினாக வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா, இங்கே பாருங்களேன், எக்ஸாம்பிள் வித் ராஸ்ட்ரிங். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு பார்த்தோம், 2 பேக்ஸ்லாஷ் வச்சு ஒரு டி அப்படின்னு டி ப்ளஸ்ன்னு போட்டிருந்தோம், ஏன்னா அதில் வந்து 10 நம்பர் இருக்கிறதுனால டி ப்ளஸ் 1 ஆர் மோர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே பாருங்களேன், நம்ம ஆறுங்கிற ஒரு லெட்டரை போட்டதுனால ஒரே பேக்ஸ்லாஷ் போட்டால் போதும், பேக்ஸ்லாஷ் டி அப்படின்ட்டு இருந்தாலே போதும், அது கரெக்டான டிஜிட் 3 வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருது. இதே தான் நம்ம ஆறுங்கிற லெட்டரை பயன்படுத்தலாட்டி நம்ம 2 பேக்ஸ்லாஷ் வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு. இது வந்து நம்பர்ஸ்க்கு மட்டும் இல்லை, டெக்ஸ்ட்லையுமே நம்ம வந்து பேக்ஸ்லாஷ் உள்ள ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா நம்ம ஒரு பேக்ஸ்லாஷ் உள்ள டெக்ஸ்ட்டை கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து பேட்டர்னில் 2 பேக்ஸ்லாஷ் கொடுக்க வேண்டி இருந்திருக்கும்.
ஸோ நம்ம ராவாக என்ன கொடுத்துருக்கோமோ அதை கண்டுபிடிக்க முடியாது. ராவாக என்ன கொடுக்கோமோ அதை அப்படியே கண்டுபிடிக்கணும். நான் என்ன ஸ்ட்ரிங்கில் என்ன போட்டிருக்கனோ அதை அப்படியே எனக்கு வந்து கண்டுபிடிச்சு தரணும்னா நம்ம ஆறுங்கிற லெட்டரை பயன்படுத்துகிறோம். அந்த ஆறுங்கிற லெட்டரை நம்ம பயன்படுத்துகிறது தான் நம்ம ரா ஸ்ட்ரிங் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, ஸோ உங்களுக்கு ஏதாவது இதுக்கு முன்னாடி தெரியாத விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்னும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.